வேற என்ன அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? மயிறு பிடுங்குறதுக்கா இல்லை வாட்ஸ்அப்பில் கடலை போடுறதுக்கா? ஹலோ சொல்லுங்க சார். சார் வந்து வணக்கம். பேசுறேன். மேடம் மொழி பேர் வந்து டி சீதா அவங்க பேரா? ஆமா மேடம் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 40. எதுக்கு? பேசுறேன். என் பேர் கார்த்திகே. நாகர்கோயில் இருக்குல்ல, நாகர்கோயில மேடம் வந்து பஜார்ல பொருள் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டினா மொபைல் பண்ணி வாங்குனீங்களா? இஎம்ஐ வந்து 1350 ரூபாய் கட்டினீங்க. அதனால மேடம் பேர்ல வந்து 3 லட்சம் 3 லட்சம் பணம் தராங்க. பெரிய ஒண்ணு கட்டுக்கலாம். 5 லட்சம் டைம் தருவாங்க. சரியா? எவ்வளவு? புரியல. 3 லட்சம் பணம் தராங்க. ஃப்ரீ அப்ளை ஒண்ணு 3 லட்சம் தராங்க. பணம் எடுத்துக்கலாம். 45 பைசா கார்டு மாதிரி 90% 5 வருஷம் டைம் தருவாங்க. 9340 ரூபாய் இருக்கு மாச இஎம்ஐ. 2 2,83,82,146 ரூபாய். சரியா? சரி, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க சார். ஹலோ. ஒண்ணு இல்ல மேடம், உங்க பேர்ல 3 லட்சம் பணம் தராங்க. பணமா எடுத்துக்கலாம். 9,340 ரூபாய் வந்து மாச இஎம்ஐ. 5 வருஷம் டைம் தருவாங்க. வெறும் பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு போட்டோ, 5 செக்லிஸ்ட் மேல குத்தி வச்சுக்கலாம். கீதா மேடம். கீதா மேடம்க்கு திருமணம் ஆயிடுச்சு. மேடம் வேலைக்கு போறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா? நாகர்கோயில்ல நான் ஒர்க்கிங் உமன் தான். ஆமா. இது வயசு என்ன மேடம்? 40. வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து 3/11/1977. 3/14/1977. 3/11 மேடம். நவம்பர் மாசம் இருக்குல்ல? சரி. 1977. மாத்தி பாருங்க. புது அட்ரஸ் சொல்லுங்க மேடம். எத்தனை தடவை தான் இந்த அட்ரஸ் எங்கிட்ட இருந்து வாங்குவீங்க? ஆமா, இது வரைக்கும் அப்ப பேசினவங்க எல்லாம் சும்மா தான் பேசிட்டு இருந்தாங்களா? உங்களோட எத்தனாவது ஆளுன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களை மாதிரி எத்தனை பேரை கிளப்பி விட்டுருக்குறாங்க பஜாஜ் அலைன்ஸ்காரன். உங்களுக்கு நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறதுக்காக வேலை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு என்ன வேலைன்னா உங்களை மாதிரி ஆளுங்க தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது எங்கள் வேலை. நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏற்கனவே உங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. முதல்ல ஒருத்தர் லோன் வேணுமான்னு கேட்டு ஃபோன் பண்ணப்போ ஆமாம் லோன் வேணும், உங்களுடைய அஃபிஷியல் ஆஃபீஸரை வந்து எங்களை அனுப்பி வைங்கன்னு சொன்னேன். அவங்களும் அனுப்பி வைக்கிறதா சொன்னாங்க. போன மாதம் ஒரு பொண்ணு, அவள் பேர் என்னவோ கூட ஒரு நல்ல பேர், ரோஹிணியா ஏதோ ஒரு கருமாந்திரம் பிடிச்ச பேர் சொன்னா. அவகிட்ட கூட நான் சொன்னேன் ஆமாம்மா அனுப்பி வை அப்படின்னு சண்டையெல்லாம் போட்டேன். அவள் 1/2 மணி நேரத்தில் எங்களுடைய ஆஃபீஸர் உங்களை வந்து பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சாங்க. ஆனால் அதுக்கு பிறகு உங்களை மாதிரி 50 பேர் எனக்கு ஃபோன் பண்ணியாச்சு லோன் வேணுமான்னு கேட்டு. எங்களை என்ன இழிச்ச வாயின்னு நினச்சிருக்கிறா உன்னுடைய கம்பெனி? லோன் வேணுமான்னு கேட்டாச்சு அப்படி இல்லை. நான் சொல்கிறேன் கேளு. லோன் வேணுமான்னு கேட்டாச்சுன்னா நீ லோன் தர்றியோ இல்லையோ அது 2வது மேட்டர். கரெக்டாக வந்து எந்த ஆஃபீஸர் வரணுமோ அந்த ஆஃபீஸர் வந்து பார்க்கணும். இல்லை லோன் வேண்டான்னு சொல்லியாச்சுன்னா அந்த கஸ்டமரை அதோட தொந்தரவுலேருந்து நிப்பாட்டணும். இந்த மாதிரி டெய்லி ஃபோன் பண்ணி லோன் வேணுமான்னு கேட்டு டென்ஷன் ஏற்றுறீங்க. உங்களெல்லாம் எதுக்கு மந்திரிச்சு விட்ருக்காங்களா கம்பெனியில் பணத்தை தந்து? சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றியா? தயவு செய்து எனக்கு உன் லோனே வேண்டாம். உன்னுடைய லோனே எனக்கு வேண்டாம். நாங்க என்ன பிச்சைக்காரங்க நினைச்சிட்டீங்களா நீங்க எல்லாரும்? லோனுன்னு சொன்னோன்னே லோன் அலைஞ்சு பின்னாடி தொங்குறதுக்கு. உங்ககிட்ட லோன் வாங்கி பொழைக்கிற நேரத்துல வேலை செஞ்சு பொழைக்கலாம் தெரியுமா உனக்கு? 4 மாசம் ஆச்சு இந்த லோன் ப்ராசஸிங் அவனுங்க தொடங்கிட்டு. இந்த 4 மாசத்துல நான் சின்சியரா ஒர்க் பண்ணியிருந்தா இதை விட 40 மடங்கு சம்பாதிப்பேன். அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு கஸ்டமரை எப்படி மதிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? பணத்துக்காக நாக்க தொங்க போட்டு அலையிற நாய்ங்க கிடையாது நாங்க எல்லாம். தயவு செய்து எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னா தயவு செய்து இனிமேல் ஃபோன் பண்ணாத. உன்னுடைய ஃபைல்ல இருந்து என்னுடைய நெய்மை டெலிட் பண்ணிடு இன்னையில இருந்து. இனிமேல் உங்க சைட்ல இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன். வித்தின் ஒன் வீக்ல உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வரும். சரிங்களா? திடீர்னு ஃபோன் வரும். நான் பஜாஜ் அலையன்ஸ்னு எத்தனை ஃபோனு தான் நான் வந்து பதிவு பண்ணி வைக்கிறது ஃபோன்ல? டெய்லி ஒரு ஃபோன்ல இருந்து நீங்க ஃபோன் பண்றீங்க. நான் எத்தனை ஃபோனு டெய்லி வந்து 10 ஃபோனை நான் வந்து பஜாஜ் அலையன்ஸ் 10 ஃபோனை நான் சேவ் பண்ண முடியுமா?
யாரோ எதுக்கோ கூப்பிடுறாங்கன்னு ரொம்ப தூரத்துலேருந்து ஓடி வந்து ஃபோன் எடுப்போம். அந்த நேரம் பார்த்து வணக்கம் நாங்கள் பஜாஜ் அலையன்ஸ்லேருந்து பேசுகிறோம், லோன் வேணுமான்னு கேட்டால் செருப்பால் அடிக்கணும்னு தோணும் எனக்கெல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு இம்சை அனுபவிச்சிருக்கேன் உங்ககிட்ட இருந்து. உங்களுக்கு வந்து எவங்கிட்டையாவது இந்த மாதிரி மொக்க போட்டு பேசிட்டே இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு காசு தர்றாங்க. நாங்கள் இத்தனை கஸ்டமர்கிட்ட பேசணும் அப்படின்னு உங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். அதுக்கு நீங்க பேசுறீங்க. அதுக்கு என்ன மாதிரி ஆளுங்களை தயவு செய்து சூஸ் பண்ணாதீங்க, சரியா? இல்ல மேடம், அப்படி இல்ல மேடம். உங்களுக்கு நிஜமா லோன் தரதுதான் பண்ணோம் கால். அது எத்தனை தடவை பேசுவீங்க? அத்தனை 5 மாசமாவா லோன் ப்ராசஸிங் பண்ணுவீங்க? 5 மாசமா டெய்லி ஒரு தடவை லோன் வேணுமான்னு கேப்பீங்களா? அப்படி இல்ல மேடம். செக்கிங் இஷ்யூவால வர முடியாம போகுது ஆபீசர். செக்கிங் இன்ஸ்பெக்டர் வர முடியாம போனா வேற என்ன அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? மயிறு புடுங்கிறதுக்கா இல்ல வாட்ஸ்அப்ல கடலை போடுறதுக்கா? இல்ல மேடம், அப்படி இல்ல மேடம். நான் இங்க எங்க சைலன்ஸ் பண்ண சொல்றேன். லோன் வேண்டாம் சாமி, எனக்கு லோன் வேண்டாம். தயவு செய்து என்ன விட்டுருங்க. எதுக்கு நான் சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்கு வட்டி கட்டி நான் சாகணும்? கூழோ கஞ்சியோ நாங்கள் குடிச்சிட்டு வாழ்ந்துக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் லோன் எனக்கு வேண்டாம். ஸோ அது எதுக்காக நீங்கள் ஆசை காட்டுறீங்க? நான் வந்து வழியை வந்து உங்ககிட்ட பஜாஜ் அலையன்ஸில் லோன் வேணும்னு கேட்டேனா? என்னுடைய ஃபோன்லேருந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கா? மேடம் உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது மேடம். என்னால டிஎன்சி போட முடியாது, டிஎன்சி போட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பஜாஜ் சென்டர்ல இருந்து கால் வர்றது மேடம். சரியா? தொந்தரவுக்கு மன்னிப்போம் மேடம். சரி, இதுதான் கடைசி மன்னிப்பு. இனி மன்னிப்பு கிடையாது, சரியா? ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இந்த மாட்டிட்டு இருப்பாங்கல்ல, லோன் வரும்ன்ட்டு. எல்லாருக்கும் இந்த மாதிரி தானே நீங்க சீன் போடுவீங்க. முதல்ல உங்க சீன் எல்லாம் கட் பண்ணுங்க.